நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா? மீன்ஸில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள். 04427935803, மொபைல் 9962194022. ஐயா, அந்த நிகழ்ச்சியை பற்றி ஃபர்ஸ்ட் சொல்லிடுங்க. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் முதல்வன் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். அதில் இல்லாமல் ஸ்கில் டெவலப்மெண்ட்டு இருக்கக்கூடியவங்க எல்லாமே வந்து என்ன பண்ணுறாங்க, கண்டிப்பாக வந்து இந்த ஸ்கில் ரொம்ப முக்கியங்கிறத நினைக்கிறேன். அது குறிப்பாக கம்யூனிகேஷன் ஸ்கில்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அதற்கான முயற்சி எடுத்துருக்காங்க. அதே மாதிரி எல்என் கவர்மெண்ட் காலேஜில் இருக்கக்கூடிய ஆங்கிலத்துறை பேராசிரியர்கள் எல்லாமே வந்து நல்ல ஒரு மனித நேயம் படைத்தவர்கள். அவங்க கண்டிப்பாக வந்து ஒரு நான் பிரின்சிபாலிட்டியும் ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அவங்க வந்து இப்போ வர்ற சம்மரில் ஒரு 1 வீக் ஒரு ப்ரோக்ராம் மாதிரி நீங்கள் இருக்கக்கூடிய ஸ்கூலில் முடிச்சுட்டு இருக்கும்போது அது யாராவது விருப்பமாக இருந்தால் கண்டிப்பாக வந்து இந்த காலையில் வந்து கற்றுக்கலாம். அதுக்கு வேண்டிய ஏற்பாடு எல்லாம் பிரின்சிபல் வந்து கண்டிப்பாக செய்வாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஆங்கிலங்கிறது வந்து அது வந்து ஒரு ஒரு அறிவு மாதிரி மாறிடுச்சு. அது வந்து ஒரு மொழியை பார்க்காம நம்ம என்ன பண்ணுறோம், அது வந்து ஒரு ஒரு அறிவாக பார்க்க ஆரம்பிச்சோம்னா அது ஆக்சுவலாக அது மிக சிரமமான வேலையே கிடையாது. அதுக்கு கரெக்டான ஒரு டீச்சரை நம்ம கரெக்டான ஒரு புக்ஸை கொடுத்தோம்னா அது ஈஸியாக வந்து கற்றுக்கலாம். எப்பயுமே வந்து ஆங்கிலங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய நம்ம கருவியை நம்ம பயன்படுத்தணும். அதை கண்டிப்பாக வந்து பொன்னேரி கல்லூரி வந்து கண்டிப்பாக செய்வாங்க. அது பிரின்சிபல் வந்து ரொம்ப அதுக்கு வேண்டிய ஸ்டெப்லாம் எடுத்துருக்காங்க. இந்த சம்மர்லேயே வந்து ஒரு சம்மர் கேம்ப் அப்படிங்கிற மாதிரி சென்னை பல்கலைக்கழகத்துலேருந்து நாங்களும் ஒரு செய்தாக இருக்கிறோம். அங்கேருந்து நாங்களும் 2 பேர்த்த அனுப்பி நீங்கள் உங்களுக்கு முன்னாடியே இது ஒரு வாரம் ட்ரைனிங் வந்து நான் கொடுக்குறோம். நீங்கள் யாராருக்கெல்லாம் கொடுக்கணும் ஒரு லிஸ்ட் மட்டும் சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பாக அங்கே நடக்குங்க. ஐயா, இப்போ வந்து இலக்கியம் வரலாறுன்னு சொல்கிறோம். அது உலகம் முழுவதும் அந்தந்த மொழியில் இலக்கிய வரலாறுகள் இருக்குது. இப்போ ஒரு மொழியை வந்து பின்தங்கிட்டு ஆங்கிலன்றது அந்நிய மொழியாக பார்க்குறோம். ஆனால் உலகம் முழுவதும் இருக்கிற மொழி அந்த மொழி தேவை. அப்போது ஆங்கிலத்துக்கு முன்னுரிமை கொடுக்க சொல்ல அந்தந்த மாநில மொழி குறிப்பாக தமிழை பின்தள்ளிட்டு ஆங்கிலத்துக்கு கொடுக்க சொல்ல அந்த மொழி அழியாதா, கலாச்சாரம் அழியாதா? அதாவது இப்போ வந்து நான் அந்த மொழிகள் அப்படிங்கும்போது உலகத்தில் வந்து தாய்மொழி தான் ரொம்ப முக்கியம். தாய்மொழியை மீறி எந்த மொழி முக்கியமே கிடையவே கிடையாது. நம்ம தாய்மொழியை உயர்த்துவதற்காக அந்நிய மொழியை பயன்படுத்தலாம். என்னுடைய கருத்து தான். நான் ஆனால் வந்து அந்நிய மொழி தான் பெருசு அப்படின்னு என்னைக்கு நம்ம அந்த மோடுக்கு போயிடவே கூடாது. அந்நிய மொழி என்ன செய்யணும், நம்ம எந்த அளவுக்கு நம் தாய்மொழியை உயர்த்த வேண்டும் அப்படிங்கிறதுக்கு பயன்படுத்தணும். அதுதான் ரொம்ப முக்கியமாக நான் நினைக்கிறேன். இப்போ நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். இப்போ வந்து பாமான்னு ஒரு ரைட்டர், அவங்க வந்து நல்ல ஒரு உலகம் பூரா போன ஒரு எழுத்தாளர். அவங்க எப்படி வந்து உலகம் பூரா போனாங்க? அவங்க தமிழ்ல எழுதினாங்க. ஆனால் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்படும் போது என்ன ஆகுதுன்னா தமிழோட சிறப்புங்கிறது உலகம் பூரா போகுது. என் கருத்து என்னன்னா, நீங்க ஆங்கிலத்தை வந்து நம் தாய்மொழி இலக்கியங்களை வந்து பிரபலப்படுத்துவதற்கு பயன்படுத்தலாங்க, தவறு கிடையாது. இப்போ அவன் வந்து நம்ம இதை பண்றதை விட நம்ம இலக்கியங்களை உங்களோட நல்லா இருக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம அதை அவங்க பயன்படுத்தலாம், அது ஒன்றும் தவறு கிடையாது. ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து ஆங்கிலத்தை பாடுறேன். ஐயா, நீங்கள் சொன்ன மாதிரி பியு கோப்பு பண்ணியிருக்காரு, திருவாசகத்தை பண்ணியிருக்காரு, திருக்குறளில் மொழிபெயர்த்திருக்காரு ஆங்கிலத்தில். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ்னு சொல்லக்கூடிய அரசுகள் வந்து அந்த தமிழை முன்னெடுத்துட்டு போக மாட்டேன்றாங்க. தேவாரம், திருவாசகம் தமிழ் கலாச்சாரத்தை போட்டு தமிழ் தொன்மையை காப்பாற்றக்கூடிய கருவிகள். அதை ஏன் கல்லூரிகளில் பள்ளிகளில் கொண்டாடக்கூடாது? ஐயா, உங்களுக்கு தெரியாது இல்லை, அதாவது நீங்கள் சொல்றது உண்மையாக, அதாவது பழைய மொழிபெயர்ப்புகள் எல்லாம் இப்போ மறுபொறுப்பு செய்கிறாங்க. இன்னைக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, பழைய டெக்ஸ்ட் எல்லாம் எடுத்து இப்போ தமிழ்நாடு இது இருக்கு, டெக்ஸ்ட் புக் சொசைட்டின்னு ஒன்று இருக்கு, கேள்விப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100கணக்கான புக்கு வந்து என்ன ஆகுது, தமிழ் இருக்கிற புக்கெல்லாம் என்னது பழைய மிஸ் ஆன பிரிண்டிங் இது எல்லாத்தையுமே எடுத்து என்ன செய்கிறாங்க, மறுபதிப்பு செய்கிறாங்க. நீங்கள் உங்களுக்கு வேணால் நீங்கள் தமிழ்நாடு இது வந்து காலேஜ் ரோட்டில் இருக்குது, அங்கே வந்து இருக்கக்கூடிய தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் சொசைட்டி வந்து ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய எல்லா பழைய புக்கையும் வந்து மறுபதிப்பு செய்கிறாங்க. அதுக்கு வேண்டிய முயற்சி எல்லாம் தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுத்துருக்காங்க. எந்த புத்தகத்தை பொறுத்தவரை
முதல்வரும் சரி துணை முதல்வரும் சரி, நீங்கள் பரிசு கூட நீங்க வந்து துண்டுகளும் போட வேணாம், புத்தகங்களை கொடுங்க. குறிப்பா பழைய புத்தகங்களை பாதுகாக்க வேண்டும். இன்னைக்கு வந்து லைப்ரரிங்கிறது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு பள்ளி கல்வித்துறை வந்து எல்லா லைப்ரரியிலுமே என்ன பண்றாங்க, பழைய புத்தகங்கள் எல்லாம் வந்து சேகரிச்சிருக்குன்னு சொல்றாங்க. இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் மதுரையில எல்லாம் அதே மாதிரி அண்ணா லைப்ரரி மாதிரி மதுரையிலையும் வரப்போகுது. அந்த மாதிரி புத்தகங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதைங்கிறது வந்து தமிழ்நாடு அரசு நல்லா பண்றாங்க. நீங்க ஏதாவது விடுபட்டுனா சொல்லுங்க, கண்டிப்பா அரசு வந்து அதை கண்டிப்பா செய்வாங்க. இல்லைங்க, நம்ம பாடமாக கொண்டாடுற மாதிரி சொல்றோம். நீங்க புத்தகத்தை புதுப்பிக்கிறோன்றது வேற, இதை கல்வியாவே கொண்டாடலாம்ல மாணவர்களுக்கு. கண்டிப்பா செய்யலாம். கண்டிப்பா தேவாரம் திருவாசகம் இதெல்லாம் வந்து ஆன்மீகமா பார்க்காம இது தமிழ் கலாச்சாரம். இப்போ தேவாரம் திருவாசகம்லாம் பார்த்தீங்கன்னா அதில் இருக்க தமிழ் சொற்கள் மாதிரி வேற எதுலேயும் கிடையாது. கண்டிப்பாங்க. இப்போ வந்து ஏப்ரல் 23 வந்து உலக புத்தக தினமாக வரப்போகுது. அன்னைக்கு வந்து வில்லியம் ஷேக்ஸ்பியரோட பர்த்டே வந்து உலக புத்தக தினமாக கொண்டாடுறாங்க. அது வந்து நம்ம வந்து பல்கலைக்கழகத்துலாம் நாங்கள் கொண்டாடுறோம். அது வந்து புத்தக விழா அப்படின்ட்டு. அதான் ஐயா சொல்கிற மாதிரி கண்டிப்பாக அது வந்து ஒரு ஒரு நாலேஜ் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை செய்யலாம். ஒரு நல்ல கருத்துங்க, கண்டிப்பாக நம்ம கொண்டு வரலாம். நன்றிங்க. Supala Pandirajan from the University of Madras, who will deliver the valedictory address on value and prestige to this conference. The theme of this conference, Emerging Paradigms in English Studies, is both timely and significant. Stand before you today and deliver the presidential address on this auspicious occasion. எங்கு தண்ணி வந்து நிறைய காய்கிறதோ அங்கே சமாதானம் சமத்துவமும் பெருகும். Associate Professor at the Department of English, Polytechnic.